ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் வெல்கம் சேனல்ல கோல்ட் லோன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்பிஐல இருந்து கோல்ட் லோனுக்கான சில விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, நம்ம கொண்டு போற தங்கத்தோட மொத்த மதிப்புல இருந்து 75% மட்டும் தான் நமக்கு லோன் கிடைக்கும். ரூல் நம்பர் 2, கொண்டு போற ஜுவல் உங்களோடதுதாங்கிறதுக்கான பில்லை நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான ப்ரூஃபை நீங்க காட்டணும். ரூல் நம்பர் 3, பேங்க்ல இருந்து நம்ம கொண்டு போற நகையோட மொத்த டீடைல்ஸையும் அவங்க நமக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம கொண்டு போற நகையில இருக்க கல் எவ்வளவு, அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கோ அந்த மாதிரியான டீடைல்ஸ் பேங்க் வந்து நமக்கு கொடுக்கணும். ரூல் நம்பர் 4, 24 கேரட்டுக்கு மேல இருக்க ஜுவல்ஸ் மட்டும் தான் இனிமே அடகு வைக்க முடியும். ரூல் நம்பர் 5, 1 கிலோக்கு கம்மியான ஜுவல்ஸ் மட்டும் தான் ஒரு பால் பேர்ல நகையை அடகு வைக்க முடியும். ரூல் நம்பர் 6, சில்வர் ஐட்டம்ஸ் அதாவது வெள்ளி பொருட்களுக்கும் இனிமே நமக்கு லோன் கிடைக்கும். ரூல் நம்பர் 7, பேங்க் வந்து நம்மளோட கோல்ட் லோனுக்கான எல்லா டீடைல்ஸையும் நமக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம வைக்கிற தேதி, நம்ம திருப்ப வேண்டிய தேதி, நம்ம வட்டி கட்ட வேண்டிய தேதி, இந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் பேங்க் நமக்கு கொடுக்கணும். ரூல் நம்பர் 8, நீங்க முழுசா உங்களோட நகை கடனை செலுத்தினதுக்கு அப்புறமா அதில் செலுத்தினதுல இருந்து 7வது நாளுக்குள்ள பேங்க் வந்து உங்க நகையை உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர ஒரு நாளுக்கும் பேங்க்கு 5000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.